இல்லை சார், ஒருவேளை அனுமதி கொடுத்துருந்தா போயிருப்பார்ல சார். ஏன்பா நீதிமன்றத்துக்கு போங்கப்பா, ஏன்பா போகக்கூடாது? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கல்ல, ராகவாச்சாரி என்கேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, போங்க. உங்களுக்கு மனசு இல்லைங்க, இதை ஒரு சாக்காக சொல்கிறீங்க. அனுமதி கொடுக்க மாட்டாங்க தான் பஸ்ஸு. நீங்கள் தான் எழுதி கொடுக்குறீங்களே, கிட்ட வந்தானா லத்தியை வச்சு அடிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களே, அந்தளவுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? ஒரு தனியார் நிலத்தை பார்த்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு ஷாமியானாவை போட்டுட்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட பண்ண முடியாது. அதை 0 டாலரன்ஸோடு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்றதுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறீங்கல்ல. அழுதார், கண்ணீர் விட்டார், கண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தார், இதெல்லாம் ஓகே. உலகத்தில் யாராவது இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு பஸ், நான் ஆறுதல் சொல்கிறேன் பஸ்ன்னு உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்காது. அப்போ நீங்கள் விஜய் என்றால் நீங்கள் ஸ்பெஷலா? மக்கள் போகத்தான் செய்வாங்க. மரபு அரசியல் பண்ண அவர் விரும்பலை, மாற்றத்தை தேடி வந்திருக்காரா சார்? அப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களை தேடி வரணும்னா எங்கள் ஓட்டை மட்டும் நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க? அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, சினிமாவில் நீங்கள் சூப்பர் ஸ்டார், அரசியல் என்று வரும்போது மக்களுக்காக மக்களோடு நிற்பவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஓகேவா? அதை போக புரிஞ்சுக்குவார்.